ரைட், 8th கொஸ்டின் வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்கேன்றதையும் வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஐஜே ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐ வேரியபிள், ஜே வேரியபிள். ஓகே, இந்த லைன் முடிஞ்சிருச்சு. லாங் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் 1. ஸோ ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் அதில் 1. இந்த லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் லூப்பில் எடுத்த உடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் செமிகோலனுக்குள்ளார இருக்கிற எத்தனை கமா செப்பரேட்டர் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது ரன் ஆகும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஐ ஈக்குவல்ஸ் 1 தூக்கி ஐயில் ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும், 1ங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகிடும். இந்த லைன் முடிஞ்சிருச்சு. தென் ஜே ஈக்குவல்ஸ் 5. இந்த இடத்துல 5 ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் லூப்பை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் செமிகோலனுக்கு உண்டான பார்ட் ரன் ஆகும். இதை முடிச்சுட்டு இம்மிடியட்டாக என்ன ஆகும், இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது என்ன ஆகுது, ஜே கிரேட்டர் தேன் 3யா, ஐயோட ஜேவோட வேல்யூ என்ன 5, 5ங்கிறது 3 விட பெருசா, ஆமா பெருசு தான். உடனே என்ன ஆகும், இந்த ஃபார் லூப்பினுடைய ஏரியாவுக்குள்ளார என்டர் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்கோம், ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ரிசல்ட் பிளஸ் ஐ ஸ்டார் ஜே. ஐயோட வேல்யூ என்ன 1 இன்ட்டு 5 இது பிளஸ் ஏற்கனவே ரிசல்ட்ல இருக்கிற வேல்யூ. இது ஏற்கனவே என்ன இருக்கு 1 + 5. ஸோ இது என்ன ஆகுது 6ன்னு வருது. சரிங்களா, இந்த 6 தூக்கி எங்கே போடணும், ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த ஃபார் லூப் வரும்போது இந்த தேர்ட் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஐயோட வேல்யூவை 1 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம், 2ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது ஜேவோட வேல்யூ 1 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம், இது 4 ஆகுது. இந்த பார்ட்டை முடிச்சுட்டு எகைன் எங்கே வரும், இங்கே கண்டிஷனுக்கு தான் வரும். இங்கே செக் பண்ணும்போது 4ங்கிறது 3 விட பெருசு தான். ஸோ இதுக்குள்ளார என்ட்ரு ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன 2, ஜேவோட வேல்யூ என்ன 4, 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 8 வருது. ஸோ 8ன்றது ப்ளஸ் ரிசல்ட், ஏற்கனவே ரிசல்ட்ன்ற என்ன இருக்கு 6, இந்த 6 தூக்கி இங்கே போடுங்க, ரெண்டையும் கூட்டினோம்னா 14. இந்த 14 எங்கே தூக்கி போடணும், ஏற்கனவே ரிசல்ட்டில் இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு 14 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வருது ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இது 3 வரும், இது 3 வரும். இங்கே வரும்போது ஜேவோட வேல்யூ 3 விட பெருசாக இருக்குதான்னு பார்க்குது, இல்லை 3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்னுடைய டெரிட்டரியிலேருந்து வெளியே வருது. வெளியே வரும்போது அதனுடைய ஒர்க் என்ன, பிரிண்ட் எஃப் கொடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ என்ன 3. ஸோ நம்மளுடைய அவுட்புட் 3ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாங்களா.